அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சிக்கன் தொக்கு பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, இப்போ இது எல்லாமே போட்டு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோங்க. தயிர் ஆட் பண்ணுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா அது ஓரளவு நல்லா பெரட்டி விட்டு நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அது ஊறட்டும். நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஃபுட் கலர் சேருங்க. அது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த மசாலாவோட தன்மை, உப்பு தன்மை எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கட்டும். அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு பிரியாணிக்கு அந்த சிக்கன் சாப்பிடையில் அந்த கிரேவியோடு சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே மூடி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம அதுக்கு ஜீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அந்த தொக்கு பிரியாணி. இப்போ ஜீரக சம்பா ரைஸில் ஒரு 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ். இப்போ நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. அது ஒரு பக்கெட்டு ஊறட்டும். அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஒரு பக்கெட்டு. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. எவ்வளோ ஆயில் தேவையோ எப்போவுமே பிரியாணிக்குன்னு இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்குள்ளே தொக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் கூட தான் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல நிறம் மாதிரி வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. ஆயிலில் நல்லா வதங்கி அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். இந்த தொக்கு பிரியாணி நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க எப்படி இருந்துச்சுன்னு. பார்க்க கொஞ்சம் லென்த்தான வேலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் சிம்பிளான வேலை தான். இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்துச்சு, நான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா அப்படியே முழுசாக நம்ம பிரியாணியை பொறுத்தளவு முழுசாக அப்படியே போட்டுறணும். அப்போ தான் அதோட காரம் ரொம்ப இறங்காமையும் அந்த ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப அதோட காரத்தன்மை ரொம்ப இறங்கிறாத அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் இதெல்லாம் வதக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா அதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆல்ரெடி நம்ம தொக்குக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஓரளவு தயிர் ஊற்றினோன்னா உடனே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே கிளம்பி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நார்மலாக சேர்க்குற உரப்பை குறைச்சிக்கிறணும். ஏன் சொல்கிறோம்னா, அந்த உரப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு தொக்குலேயும் வந்து அந்த உரப்பு தன்மை இருக்கும். அப்போ நமக்கு பிரியாணிலையும் உரப்பு, இதுலேயும் உரப்பாக இருக்கையில் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் இதில் உரப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். நம்ம நார்மலாக பிரியாணி போடுற உரப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் சிக்கனை வந்து ஒரு 7-8 சிக்கனை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணின்னு செய்கிறோம். அந்த சிக்கனோட பிரியாணியோட ஃப்ளேவர் வரணும்ல. சும்மா வெறும் தொக்கில் போட்டு நம்ம பிரட்டினோம்னா அந்த பிரியாணிக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா அந்த சிக்கன் வதங்கி நல்லா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு நல்லா இதாகி வரட்டும். இப்போ நல்லா சூப்பராக அந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்குள்ளே கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கையிலே எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோது நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து சீரக சம்பா ரைஸில் நம்ம பண்ணுறதுனால நம்ம அரிசி ஆல்ரெடி ஊறுறதுனால நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருக்குறோம். இப்போ ஒரு லெமன் ஜூஸு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு நெய் சும்மா மேலால் ஒரு மணத்துக்கு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா மலன்னு கொதித்து வரணுங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை அப்படியே அதில் வந்து எடுத்து கலந்து விட்டுருங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் அந்த நம்ம கொதித்த தண்ணியில் பிரியாணி ரைஸை அதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ நல்லா அதை ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை இலையை லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்ரு வந்து எதுக்கு ஊற்றுறோம்னா, நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி இல்லாமல் வெந்துட்டாலும் நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணுறோம். இப்போ ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா வெந்துருச்சு ஓரளவு. இப்போ 180% பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ரைஸை வந்து ரொம்ப போட்டு நம்ம கிண்டக்கூடாது. 2 கிளறு தான் கிளறணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இலையும் மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து தம்மில் போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி மேலால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கும் பார்த்திங்களா, அந்த சோறு அப்படியே குழஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இருக்கையில் தான் நம்ம தம் போடணும். அப்போ தான் ரைஸ் வந்து அடிப்பிடிக்காமையும் நமக்கு அந்த தம்லேயும் நல்லா சூப்பராக அந்த ரைஸ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருக்கும். இந்த மாதிரி மூடியை கவுத்தி போட்டு நல்லா மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறோங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கிளறி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அப்பயே இருந்த தண்ணியெல்லாம் இதாகி எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள், அப்போதே இருந்ததுக்கும் இப்போ பிரியாணியோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் நமக்கு பிரியாணி அப்போ தம்மில் இருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மூடியை நீக்கின மாதிரி வச்சு ஒரு 10-20 நிமிஷம் விட்டோம்னு வச்சுக்கிறோங்க, சூப்பராக பிரியாணி நல்லா பொழுன்னு அப்படியே அல்லையிலே அப்படியே பொழுன்னு நம்ம கைக்கு வரும். இப்போ நம்ம தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொக்கு ரெடி பண்ணலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு பேனில்
எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதுக்கு தேவையான சின்ன சின்னதாக வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தொக்குனால நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக வெட்டாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வடைக்கெலாம் வெட்டுவோம்ல, அந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கொஞ்சம் நீட்டாக வாக்கில் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த சிக்கனை வந்து நல்லா அதில் இப்போ அப்படியே ஃபுல்லாக நல்லா வலிச்சு விட்டு அது எல்லாத்தையும் அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி நல்லா சிக்கனை வந்து சூப்பராக நல்லா வேக வைங்க. நல்லா வேக வச்சு நல்லா அதை அப்படியே வதக்கி கொஞ்சம் இந்த எப்பவும் போல் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி சிக்கன்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அந்த சிக்கன் இருந்த பிளேட்டே ஒரு கழுவி அதை அதில் ஆட் பண்ணி விட்டோம், அந்த வாட்டரையே. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இப்போ நல்லா அதை வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா அதை வதக்கி விடுங்க. பொதுவாக வந்து சிக்கன் கிரேவின்றாலே நம்ம அந்த தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. சிக்கனில் விடுற தண்ணி அதை நல்லா வற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடணும். நமக்கு நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் தண்ணி வற்றுறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். சிக்கன் வெந்துடும், ஆனால் தண்ணி வற்ற ரொம்ப நேரம் ஆகும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. கவனமாக இருக்கணும். சிக்கன் கிரேவின்றாலே நம்ம கொஞ்சம் அடுப்பில் போட்டுட்டாலே கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அது பக்கத்துலேயே நின்று நம்ம அதை என்னென்னு பார்த்துக்கிறோணும். இப்போ இந்த மாதிரி ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றினா தான் அது நமக்கு தொக்கா ரெடியாகி வரும். இப்போ இன்னும் ஒரு தடவை நல்லா அதை கொஞ்சம் நேரம் இன்னும் 10-15 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சிக்கனும் அந்த கிரேவியுமா ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா அப்படியே அந்த கிரேவி அந்த சிக்கனும் அப்படியே நல்லா கலந்து அப்படியே சாப்பிடையில் நமக்கு அப்படியே அந்த கிரேவி வந்து அப்படியே கொலன்னு இருக்கணும், கெட்டித்தன்மையாக இருக்கணும். இந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக அந்த சிக்கனில் அந்த கிரேவியெல்லாம் அப்பயே தண்ணியாக இருந்துச்சு. இப்போ அந்த சிக்கன்லேயே அந்த கிரேவியெல்லாம் ஆட் ஆகி அதனால் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன்லேயே ஆட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நமக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், அதே சமயம் தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள் இந்த தொக்கு எவ்வளோ அழகாக நல்லா பார்க்கவே எவ்வளோ லுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நமக்கு ஃபுட் கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணோம், அதனால் நமக்கு கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆனால் உண்மையாகவே இந்த இந்த தொக்கு பிரியாணி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம இறக்க போகிறனால இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் பிரியாணியும் இந்த தொக்கையும் ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து அதை எப்படி நம்ம பரிமாறுறது சர்வ் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவியை ஆட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ சிக்கன் எடுத்துக்கிறோங்க. அதில் ஒரு அவிச்ச முட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸை வந்து மேலே அள்ளி வைங்க. அதுக்கு மேலே நல்லா ரைஸ் அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விடுங்க. தொக்கு பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சாதாங்க பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். நமக்கும் அது இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கையில் பிள்ளைங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடையில நல்லா பார்க்கவே லுக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் இன்னும் கொஞ்சம் டிப் பண்ணியிருக்கணும், நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கணும். நான் சரியாக அழுத்தம் கொடுக்காதனால அந்த லேயர்லாம் உடஞ்சி கீழே விழுகுது. ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இப்போ இந்த ரைஸில் நம்ம உரப்பு கம்மியாக சேர்த்தோம், அந்த சிக்கன்லேயும் நல்லா உரப்பு தாராளமாக சேர்த்துருக்கோம். இப்போ சாப்பிடையில் உண்மையாகவே வேறு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவையும் அதே மாதிரி செஞ்சேன். இப்போ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ லேயராக சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.